Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், வணக்கம். தற்போது எந்த கோரிக்கைக்காக 16 நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்றது? 16 நாட்களாக நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்களா? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. 16வது நாளாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. இதுவரை யாரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. இன்றும் அது போற எந்த ஒரு சம்பவம் நிகழவில்லை. சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலையில் 19,500 ரூபாய் பணம், சமையல் உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் 15,700 அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வழங்கி கோரிக்கையை முன்வைத்து அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்களுடைய கூட்டமைப்பினர் தொடர்ந்து 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தற்சமயம் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கைது செய்வதற்கு முன்பாக அவர்கள் பேசும்போது இடைக்கால பட்ஜெட்டிலும் தமிழக அரசு எவ்வித இவர்களுடைய கோரிக்கை தொடர்பாக அறிவிப்பை வெளியிடவில்லை. தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாறு தங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தாங்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்தார்கள். அந்த வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இதனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்சமயம் 10க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.